ஹாய். நீங்க வந்து உங்களுடைய கிளாஸ் 12த் முடிச்சிருக்கலாம். இல்லாட்டி கிளாஸ் 11ல இருக்கலாம். என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து லால தான் இருக்கு. ஏன்னா, இப்ப 2026ல லா வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கரியரா இருக்கு. அடுத்தது இப்ப எனக்கு எந்த காலேஜ் சூஸ் பண்றதுன்னு தெரியல. என்னுடைய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும்? நான் தமிழ்நாடுக்குள்ள தான் படிக்க போறேன். இல்ல நான் வெளியில தான் போறேன். கிளாட் எழுத போறேன். சியூஇடி எழுத போறேன். இல்ல அதர் பிரைவேட் லா காலேஜஸ் இந்த ஓபி ஜெண்டல், சிம்பயோசிஸ், கிரைஸ்ட், என்எம்ஐஎம்எஸ் இந்த மாதிரி காலேஜஸ்ல நீங்க சேர போறீங்க. இப்போ என்னுடைய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும்? அடுத்தது எப்போ அப்ளிகேஷன் இதுக்கெல்லாம் ஓப்பன் ஆக போகுது? இப்போ இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதே போல் இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. இதை நம்ம எப்போ அப்ளை பண்ணலாம்? இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதே போல் பிபிஎல்எல்பி சூஸ் பண்ணலாமா, பிஏஎல்எல்பி சூஸ் பண்ணலாமா, உங்களுக்கு எது சூட் ஆகும், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இதில் பிஏஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிபிஏஎல்எல்பி, பிசிஏஎல்எல்பி இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய டவுட்ஸ் இருக்கும். பிஏஎல்எல்பி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வித் பேச்சுலர் ஆஃப் லான்னு சொல்லப்படுது. இதில் வந்து நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா எக்கனாமிக்ஸ், சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது எல்லாமே பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வரும். அது கூட வந்து லாவும் நீங்கள் படிப்பீங்க. இது வந்து நீங்கள் எதுக்கு சூஸ் பண்ணலாம்னா, இப்போ நான் கோர்ட்டில் போய் வாதாட போகிறேன், லிட்டிகேஷன் தான் நான் பண்ண போகிறேன், இல்லாட்டி நான் ஜுடிஷியல் எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன்னா நீங்கள் வந்து இந்த பிஏஎல்எல்பி சூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் என்எல்யூஸ் இந்த மாதிரி காலேஜஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். பிபிஎல்எல்பி பற்றி பார்த்தோன்னா இது வந்து பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் லான்னு சொல்லப்படுது. இதில் வந்து நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா ஃபினான்ஸு, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ், அடுத்தது காமர்ஸ் ரிலேட்டடாக படிப்பீங்க. இப்போ அக்கௌண்டிங் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் லாவில் படிப்பீங்க. என்னுடைய கரியர் வந்து நான் கார்ப்பரேட் லா தான் நான் போகிறேன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பிபிஎல்எல்பி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ பிகாம் எல்எல்பி எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் வித் லான்னு சொல்லப்படுது. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங் கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. பிபிஎல்எல்பி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அக்கௌண்டிங் எல்லாமே இருக்கும். இது மூலிமா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டில் ரிலேட்டடான லா பண்ண முடியும். அதுக்கப்புறம் டாக்ஸேஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரிலேட்டட் லா வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அடுத்தது இப்போ பேங்கிங் செக்டர்ஸ்லேயே வந்து நிறைய லா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இதுக்குள்ளே வந்து உங்களால் பிகாம் எல்எல்பி படித்தா ஈஸியாக போக முடியும். இப்போ பிசிஏ எல்எல்பி எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் லான்னு சொல்லப்படுது. இதில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக லாஸ் வந்து படிப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஜாவா இந்த மாதிரி படிப்பீங்க. இப்போ நான் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி சம்மந்தங்களில் வந்து நான் லா மூலயமா போகிறேன். இப்போ நிறைய க்ரைம்ஸ் நடக்குது இல்லையா, சைபர் க்ரைம்ஸ்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கு வந்து நிறைய லாஸ் வந்து படிப்பாங்க. இந்த மாதிரி நான் வந்து டிஜிட்டல் சைடில் வந்து நான் போகிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக பிசிஏ எல்எல்பி சூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபியூச்சரில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய ப்ரொஃபஷன் லால தான் இருக்க போதே நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய எக்ஸாம் வந்து சிஎல்ஏடி, அதாவது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லப்படுற இந்த எக்ஸாமுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் போனீங்கன்னா நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்குள்ளே வந்து உங்களால் போக முடியும். இப்போ எப்படி நம்ம நீட் எழுதி மெடிக்கல் காலேஜஸ்குள்ளே போகிறோம், அதே மாதிரி ஜேஇ எழுதி எப்படி நம்ம ஐஐடிஸ்குள்ளே போகிறோமோ அதே மாதிரி தான் இந்த கிளாட் எழுதி நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்குள்ளே போக முடியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒரு நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இது வந்து திருச்சியில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு நேஷனல் லா யூனிவர்சிட்டி வந்து இருக்குது. இப்போ இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து இந்த கிளாட் எழுதுறோம் இல்லையா, இது வந்து கிட்டத்தட்ட 90,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுவாங்க. இதில் நமக்கு 3,500 to 4,000 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அங்கேயும் வந்து பிஏஎல்எல்பி, பிபிஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி இந்த மாதிரி வந்து நிறைய காலேஜஸ் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லிஸ்ட்டாக விடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு கிடைக்கலாம், செகண்ட் ரவுண்டு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இது மூலயமா வந்து நீங்கள் உள்ளே போக முடியும். இப்போ இந்த என்எல்எஸ்ஐன்னு சொல்லப்படுற பெங்களூரில் இருக்கு இல்லையா, நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி, இதுதான் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் வந்து இருக்குது. இப்போ இதில் டியர் 1, டியர் 2 இந்த மாதிரி இருக்குது. நம்ம திருச்சியில் இருக்கிறது வந்து டியர் 2ன்னு சொல்லப்படுது. இந்த பெங்களூரில் இருக்கிறது, அடுத்தது ஜோத்பூர், வெஸ்ட் பெங்கால், அடுத்தது ஹைதராபாத், நல்சர் இந்த மாதிரி சொல்ல வந்தோம்னா இதெல்லாம் வந்து டியர் 1ல் வந்துடும். நம்ம எப்பயுமே வந்து டியர் 1க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது நமக்கு நம்மளுடைய மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அதில் காலேஜ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த கிளாட் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு டிசம்பர்லேயே நடந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த 2026க்கு வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எழுத போகிறது வந்து 2027, அதாவது இந்த 2026ல் வந்து டிசம்பர் வருது இல்லையா, அந்த கிளாட் வந்து நீங்கள் எழுதுறீங்கன்னா அது வந்து 2027 கிளாட்டுன்னு தான் சொல்லப்படும். அடுத்து இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். கார்ப்பரேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் லிட்டிகேஷன் தான் பண்ண போகிறனாலும் உங்களுக்கு இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டி டேக் இருக்கனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நேஷனல் லா யூனிவர்சிட்டி வந்து டெல்லியில் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே நான் கிளாட் மூலயமா போக முடியுமான்னு கேட்டோன்னா கண்டிப்பாக கிளாட் மூலயமா போக முடியாது. இதுக்கு வந்து எய்லெட்னு சொல்லப்படுறது, ஏஐஎல்இடி, ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லப்படுற இந்த எக்ஸாம் வச்சு தான்
இந்த டெல்லிக்கு மட்டும் நம்மளால உள்ள போக முடியும். இதை வந்து 150 மார்க்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம் வைப்பாங்க. இது வந்து நீங்கள் 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி டிசம்பர் இந்த மாதிரி டைம்லேயே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் எல்லாமே என்ட்ரன்ஸுமே முடிஞ்சிடும். நீங்கள் போர்டு எக்ஸாம் எழுதும் போதே உங்களுக்கு நீங்கள் என்ன காலேஜ்லாம் போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கன்ஃபார்மே ஆயிரும். இப்போ நீங்கள் சிம்பியாசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு சிம்பியாசிஸ் லா அட்மிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லணும். இந்த எக்ஸாம் எழுதினா தான் அவங்களால உள்ளே போக முடியும். இந்த எக்ஸாம் வந்து 60 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க. அதே போல் அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பர்சனல் இன்டர்வியூ ரவுண்டு வைப்பாங்க. அதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்களால உள்ளே போக முடியும். இது வந்து பூனே, நொய்டா, ஹைதராபாத், நாக்பூர் இந்த மாதிரி 4 கேம்பஸ் இருக்குது. நீங்கள் வந்து பூனேக்கு வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அதான் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இங்கே வந்து ஸ்ட்ராங் அலுமினியும் இருக்காங்க. ரொம்ப இந்தியாவிலேயே வந்து கார்ப்பரேட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேஸ்மெண்ட் இருக்கிறது வந்து சிம்பியாசிஸ் தான். அதே போல் நீங்கள் கார்ப்பரேட் தான் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிபிஎல்எல்பி சூஸ் பண்ணிட்டு சிம்பியாசிஸ்குள்ளே வந்து நீங்கள் கண்டிப்பாக போயிடலாம். அடுத்தது எம்ஹெச் செட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதாவது மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் இது. இதுக்குள்ளே வந்து நீங்கள் மகாராஷ்டிரா போய் தான் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த ஐஎல்எஸ் பூனேல வந்து ஒரு காலேஜ் இருக்குது. அடுத்தது கவர்மெண்ட் லா காலேஜ் மும்பை, இந்த மாதிரி காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் மகாராஷ்டிரா செட் எழுதி போக முடியும். அந்த காலேஜஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அலுமினியும் இருக்காங்க. நிறைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அந்த ஐஎல்எஸ் ஜிஎல்சிலெலாம் படித்து போயிருக்காங்க. அதனால நீங்கள் இந்த மாதிரி காலேஜஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷரும் கிடைக்கும். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மகாராஷ்டிரா செட்டுங்கிற எக்ஸாம் எழுதி நீங்கள் உள்ளே போக முடியும். இப்போ கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. இது வந்து சவுத் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லா காலேஜ்னு சொல்லலாம். அதாவது கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூரில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பூனே லவாசா ஒன்று இருக்குது. அடுத்தது டெல்லியில் என்சிஆர் கேம்பஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பெங்களூரில் இருக்க சென்ட்ரல் கேம்பஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு பிஏஎல்எல்பி இருக்கும், பிபிஎல்எல்பி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் கிரைஸ்ட் லா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிசம்பர்லேயே வந்து இவங்களும் கொடுத்துருவாங்க. அடுத்தது இதில் வந்து ஆன்லைன் தான் எக்ஸாம் இருக்கும். அடுத்தது நீங்கள் டேரெக்டாக போய் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கால் லெட்டர் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிஸ் நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. இதுக்குள்ளே போகணுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு பெஸ்ட் காலேஜ்னு நம்ம சொல்லலாம். இது வந்து சென்னையில் இருக்குது, தரமணியில். இங்கே வந்து உள்ள சோயல் இருக்குது, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. இங்கே வந்து கிட்டத்தட்ட 624 சீட்ஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து பிஏஎல்எல்பி இருக்குது, பிபிஎல்எல்பி இருக்குது, பிகாம் எல்எல்பி இருக்குது, அடுத்தது பிசிஏஎல்எல்பி இருக்குது. இந்த 4 கோர்ஸுமே வந்து இந்த காலேஜில் வந்து இருக்குது. இப்போ இங்கே வந்து படிக்கணும்னா நம்ம ஃபுல்லாக நம்மளுடைய 12th மார்க் வச்சு மட்டும்தான் போக முடியும். எந்த என்ட்ரன்ஸுமே வந்து இவங்க அக்செப்ட் பண்ணுறது இல்லை. இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து May 18th ஆரம்பிக்குது. அது வந்து ஜூன் ஸ்டார்டிங்லேயே வந்து இதோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. இதுக்கான எலிஜிபிலிட்டி எவ்வளோனா நீங்கள் வந்து எஸ்சி இந்த மாதிரி கேட்டகரியில் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுடைய 12th ஸ்கோர் வந்து மினிமம் 60% இருக்கணும். அடுத்தது நீங்கள் உங்களுடைய கேட்டகரி வந்து வேறையாக இருந்ததுன்னா நீங்கள் 70% அண்ட் அபோவாக இருந்தால் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதோடைய கட் ஆஃப் வந்து ஜென்ரலாக ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே வந்து கட் ஆஃப் ஒரு 95% இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல் இங்கே உங்களுக்கு எக்ஸ்போஷரும் நல்லாயிருக்கும். ஹைகோர்ட் வந்து கொஞ்சம் சென்னையில் இருக்கனால நீங்கள் அங்கெல்லாம் போய் இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இப்போ அப்ளிகேஷன் இனிமேல் தான் ஓப்பன் ஆக போகுது. இந்த 2 to 3 டேஸில் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. அதனால வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அப்ளிகேஷன் சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஒரு 1000 rupees வருது. அதனால நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டாக கொடுப்பாங்க, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு. அடுத்தது இன்னொரு லிஸ்ட் வரும், வேகன்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுக்கான லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் செலக்ட் ஆயிடலாம். அடுத்தது ஓபி ஜிண்டல் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் லா ஸ்கூல் இன் இந்தியா தான். இதை வந்து ஜிண்டல் குளோபல் லா ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹரியானாவில் இருக்குது. இதை 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கார்ப்பரேட் சைட் போகிறேன் இல்லைனா ஜுடிஷியரி இந்த மாதிரி சைட் போகிறனாலும் நீங்கள் ஜிண்டல் போகலாம். இங்கே வந்து உங்களுக்கு எல்நாட்டுங்கிற எக்ஸாம் மூலயமா தான் நீங்கள் உள்ளே போக முடியும். இது வந்து ஒரு யூகே பேஸ்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாமுடைய காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 15,000 rupees வந்து இந்த அப்ளிகேஷனுக்காகவே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்தது இதுக்கான per annum ஃபீஸ் வந்து இங்கே 9 to 10 lakhs வந்து ஓபி ஜிண்டலில் வந்து ஃபீஸ் வந்து வருது. நீங்கள் இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களால் பே பண்ண முடியும்னா இந்த காலேஜ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த எல்நாட் எக்ஸாமில் வந்து நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிட்டத்தட்ட 75% இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். இப்போ அப்ளிகேஷன் வந்து May 31 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களால் போக முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே இருக்க கவர்மெண்ட் லா காலேஜஸ்குள்ளே போகணும்னா இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா,
அந்த வெப்சைட்குள்ளேயே போய் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட 40 to 45% இருந்தால் அப்ளை பண்ண முடியும். அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு. அதே போல் நீங்கள் மற்ற கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 45% வந்து மேண்டேட்டரி. இது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே தான் வந்து வரும். அதே போல் சோயிலும் அது கீழே தான் வரும். இப்போ நீங்கள் சோயில் வந்து அதில் ஹைலி காம்படிட்டிவ். நீங்கள் அதிகமான கட் ஆஃப் அதாவது 90%, 95% இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அவங்க சொன்ன ரெக்குவயர்மெண்ட் வந்து 60% ஃபார் எஸ்சி எஸ்டி கேட்டகரி. அதே போல் 70% வந்து மற்ற கேட்டகரிக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த மார்க் இருந்தால் தான் உங்களால் சோயலுக்குள்ளே போக முடியும். ஏன்னா அது வந்து ஹைலி காம்படிட்டிவ். இப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. அதுக்கு எல்லாரும் கண்டிப்பாக லா தான் படிக்க போகிறேன்னா அப்ளை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் லா காலேஜஸ் பார்த்தாச்சு. இன்னும் நிறைய ப்ரைவேட் லா காலேஜஸ் இருக்குது. அதில் பெஸ்ட் ப்ரைவேட் லா காலேஜஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு சாஸ்திரா இருக்குது. இதுக்கு தான் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து தஞ்சாவூரில் இருக்குது. இங்கே வந்து பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், அதே போல் நல்ல எஜுகேஷன் வந்து இங்கே சாஸ்திராவில் கிடைக்கும். அதே போல் இது வந்து ஒரு ஹைலி காம்படிட்டிவ் காலேஜ். இங்கே இதுக்குள்ளே வந்து போகணுன்னாலும் உங்களுக்கு கட் ஆஃபும் இருக்கணும். அதே போல் உங்களோட கிளாஸ் ஸ்கோரையும் வந்து இவங்க பார்க்குறாங்க. அதாவது 12th மார்க்கையும் பார்ப்பாங்க, கிளாஸ் ஸ்கோரையும் பார்ப்பாங்க. அடுத்தது நிறைய ப்ரைவேட் லா காலேஜஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு விஐடி இருக்குது, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அவங்க வந்து சென்னையில் வச்சுருக்காங்க. அந்த கேம்பஸில் லா இருக்குது. அடுத்தது இப்போ எஸ்எஸ்என் சிவநாடார் இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து லா இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் லா ஸ்கூல் வந்து இருக்குது, காட்டான் குளத்தூரில் இருக்குது. அடுத்தது அமிர்தா இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து லா ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கேயும் இருக்குது. அடுத்தது இப்போ விஐடி, எஸ்ஆர்எம், சவிதா இருக்குது. இந்த மாதிரி காலேஜஸ் வந்து இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகிற மாதிரியும் இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு இங்கே கிளாட் எழுதியிருக்கீங்கன்னா அந்த கிளாட் ஸ்கோரை வச்சு போகிற மாதிரி இருக்கும். சியூஇடின்னு இன்னொரு முக்கியமான எக்ஸாம் இருக்குது, காமன் யூனிவர்சிட்டிஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இந்த எக்ஸாம் வந்து ஆக்சுவலாக நார்த்தில் இருக்க பீப்புளே வந்து மேக்ஸிமம் சீட்ஸை வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுறதில்ல. அப்படியே எழுதினாலும் எல்லாருமே வந்து இந்த சயின்ஸ், காமர்ஸ் இந்த மாதிரியே போயிடுறாங்க. லாக்கு வந்து யாரும் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து சியூஇடியிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து யாரும் கொடுக்கறதில்ல. அதனால நீங்கள் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அது வந்து வாரணாசி, இந்த மாதிரி நீங்கள் போகணுன்னா இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அடுத்தது அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, ஜாமியா மில்லியா இஸ்லாமா, இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து லா வந்து உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இது எல்லாமே டெல்லி யூனிவர்சிட்டிஸ் கீழே வரும், அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். இப்போ நீங்கள் டெல்லி யூனிவர்சிட்டியே போகணும்னா உங்களுடைய கிளாட் மார்க்கை வச்சு தான் உங்களால் டெல்லி யூனிவர்சிட்டிஸ்குள்ளே அப்ளை பண்ண முடியும். அடுத்தது என்எம்ஐஎம்எஸ், இதை வந்து நர்சே மோஞ்சே இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதோடைய சென்ட்ரல் கேம்பஸ் மும்பையில் இருக்குது. நீங்கள் கார்ப்பரேட் லா சூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதையும் சூஸ் பண்ணலாம். ஏன்னா எம்பிஏக்கெலாம் வந்து இந்தியாவிலேயே வந்து அதிகமான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது இங்கே வந்து ஸ்ட்ராங்கான அலுமினை இருக்காங்க. மும்பை போனீங்கன்னா உங்களுக்கு கிரேட்டர் எக்ஸ்போஷரும் கிடைக்கும். இதோடைய கேம்பஸஸ் வந்து நாவி மும்பை, அடுத்தது இண்டோர், ஹைதராபாத், அடுத்தது பெங்களூர், இந்த மாதிரி இடத்துலையும் வந்து இதோடைய கேம்பஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் நிறைய ப்ரைவேட் லா யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்குது. நிர்மா யூனிவர்சிட்டி இருக்குது, யூபிஎஸ் டேராடூன் இருக்குது. இங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷரும் கிடைக்கும். அதே போல் இப்போ என்எஃப்எஸ்யூ, நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, இங்கேயும் வந்து நம்மளால் லா படிக்க முடியும். அதுவே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை பற்றி தெரியறதில்ல. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உள்ளே போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா நார்த்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து இந்த மோஸ்ட் ஆஃப் த லா காலேஜஸ், பெஸ்ட் லா காலேஜஸ் இருக்கு இல்லையா, அவங்களே வந்து அதில் இருக்க சீட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க. இப்போ என்எல்யூஸே எடுத்துக்கிட்டாலும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்த்லேருந்து தான் இருக்காங்க. கோச்சிங் சென்டர்ஸும் வந்து நார்த்தில் அதிகமான கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க லாக்காக இருக்க கோச்சிங் சென்டர்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்குள்ளே வந்து போகலாம். நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல. அதனால நார்த்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து ஈஸியாக ஆக்குபை பண்ணிடுறாங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் உங்களுக்கு இன்னும் லா காலேஜஸில் வந்து எது சூஸ் பண்ணுறதுன்னு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கு இல்லையா, அதை பாருங்கள். அதை மட்டும் பார்க்காதீங்க, இன்னும் இந்த இந்தியா டுடே இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் வந்து ரேங்கிங் பண்ணியிருப்பாங்க, லா காலேஜஸ் வந்து ரேங்கிங் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு கம்பைன் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் பெஸ்ட் லா காலேஜஸ் வந்து என்னென்னு தெரியும். அதே போல் இனிமேல் தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கிளாட்டை வந்து எப்பயுமே வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா என்எல்யூஸ் டேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு சூப்பரான எக்ஸ்போஷரும் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தது லா வந்து நிறைய படிக்கிறேன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.